ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பரான சைட் டிஷ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துட்டு ஒரு 15 வரமிளகாயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இந்த மிளகாயோட காரத்துக்கு தகுந்தாற் போல் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம். அதையும் வறுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூனுக்கு ஜீரகத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளியை சின்ன சின்ன பீஸாக கிள்ளி எடுத்து போட்டுக்கலாம். அதையும் வறுத்துக்கலாம். அது கூட 2 கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் இது கருகாமல் நல்லா வறுபட்டு வரும். இது கூட ஒரு பூண்டை தோல் சுத்தமாக உரிக்காமல் சேர்த்துக்கலாம். இப்போது மிளகாயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க மல்லி, உளுந்து, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோன்னா ஒரு அருமையான காரப்பொடி ரெடி ஆகிடும். இட்லி, தோசை, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.